எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தொடர்பாக கோப் குழு அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஊழல், முறைகேடுகள், நிதி முகாமைத்துவ சிக்கல்கள் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. சமூக செயற்பாட்டாளர்கள் குழுவொன்றினால் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டது. நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம். ஜனாதிபதி செயலகத்திற்கு 2 முறை சென்றோம். சுமார் 20,000 பேர் கையெழுத்திட்ட மகஜர் ஒன்றை தயாரித்துள்ளோம். இது ஒரு பாரிய போராட்டம். நாங்கள் இதனை கைவிடுவோம் என்று யாராவது நினைத்தால் அது தவறு. இன்று நாம் 1வது முறைப்பாட்டை சமர்ப்பிக்கின்றோம். இந்த அறிக்கைக்கு அமைய சூரியவெவ மஹிந்த ராஜபக்ச விளையாட்டரங்கு என்பது மஹிந்த ராஜபக்சவை திருப்திப்படுத்தவும் அவருக்கு தரகு பணம் வழங்கவும் அரசாங்க பணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட விளையாட்டரங்காகும். அடுத்ததாக கிரிக்கெட் ஃபண்ட் என ஒன்றை உருவாக்கினர். அந்த ஃபண்ட் எங்கே? கிரிக்கெட் எய்ட், கிரிக்கெட் ஃபண்ட், இது தொடர்பிலும் பாரிய பிரச்சனை உள்ளது. மேலும் எவ்வித அனுமதியும் இன்றி அடிப்படை தகுதிகளை பார்க்காமல் ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலையான சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றை பராமரிக்க ஒழுங்கான பதிவேடுகள் இல்லை என்று கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று நாம் இதனை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் ஆணையாளர் ரங்க திசாநாயக்கவிடம் ஒப்படைக்கின்றோம். இது குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது வெறும் விளையாட்டு மாத்திரமல்ல, இது உலகின் மிகப்பெரிய மாஃபியாவாகும். தமது உறவினர்கள், சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுக்குள்ளேயே இதனை பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த மாஃபியாவை முறியடிக்க வேண்டும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்தது போன்று நாம் அடுத்ததாக சிஐடிக்கு செல்வோம். இந்த நாட்டின் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் கிரிக்கெட்டை நேசிக்கும் மக்களுக்கும் நீதி கிடைக்கும் வரை நாம் பின்வாங்கப் போவதில்லை. தற்போது எங்களுக்கு ஜனாதிபதி மீது மட்டுமே நம்பிக்கை உள்ளது. இதேவேளை இலங்கை துறைமுக அதிகார சபை விளையாட்டுக் கழகத்தின் பெயரை ஆஸ் கேபிட்டல் என மாற்றியமை மற்றும் கோப் குழுவில் முன்வைக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் விளையாட்டு ஊழல் தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக துறைமுக அதிகார சபையின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று அந்த பிரிவுக்கு சென்றிருந்தது. துறைமுக அதிகார சபையின் கீழ் சலுகைகள் மற்றும் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஆஸ் கேபிட்டல் என்ற பெயரில் போட்டிகளில் பங்கேற்பது குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக அந்த பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதனிடையே இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் நுவான் துஷார் 2026 இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் பங்கேற்க அனுமதி கோரி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கின் பிரதிவாதிகளாக இலங்கை கிரிக்கெட் தலைவர் ஷம்மி சில்வா, செயலாளர் பந்துல்ல திசாநாயக்கு, பொருளாளர் சுஜீவ கொடலியாத்த மற்றும் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஆஷ்லி டி சில்வா ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துடனான தமது ஒப்பந்தம் இந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்துள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் தான் இலங்கை கிரிக்கெட் ஒப்பந்தத்தில் இணைய எதிர்பார்க்கவில்லை எனவும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற விரும்புவதாகவும் அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த வழக்கு ஏப்ரல் 9 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கை ஏ அணியின் பயிற்றுவிப்பாளராக பணியாற்றிய அவிஸ்க குணவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்வதாக இலங்கை கிரிக்கெட்டுக்கு அறிவித்திருந்தார். இலங்கை கிரிக்கெட்டின் நட்பு வட்ட கும்பல் கடந்த 2 ஆண்டுகளில் தங்களுக்கு தேவையான பயிற்றுவிப்பாளர்களை நியமித்ததன் விளைவாக இலங்கை கிரிக்கெட் இன்று அடைந்துள்ள நிலையை கண்கூடாக காண முடிகின்றது. நட்பு வட்ட கும்பலின் இத்தகைய செயற்பாடுகளினால் இலங்கை கிரிக்கெட்டுக்கு இருந்த சர்வதேச நட்பெயரே நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம்.